நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டிருக்கிறார். இந்த ஷௌக துஆவை சொல்லுங்க பாருங்க. இந்த மூணாவது துஆ சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். என்ன கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அஸ்அலுக்கன்னு கூடுதலா வருது. அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப், யா அல்லாஹ் உன்னுடைய மறைவான அறிவை வைத்து கேட்கிறேன். இல்முல் கைப் அல்லாஹ் இடத்துல இருக்குது. வகதரதிக அலல் ஹல்க, படைப்பினங்கள் மீதுள்ள உன்னுடைய குதரத்தை வைத்து கேட்கிறேன். அஹ்இனி மா அலிம்தல் ஹயாத கைரன் லீ, யா அல்லாஹ் நான் வாழ்வது நலவாக இருந்தால் என்னை வாழவை. நான் வாழ்றதுல நலவு இருக்குது, என்ன வாழவை. அடுத்தது வதவஃபனி இதா அலிம்தல் வஃபாத கைரன் லீ, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறதுல கைர்னா என்ன மௌத்தாக்கிடு. என்னடா கஷ்டம் வரும்பொழுது மௌத்த கேட்கப்படாது, இவ்வாறு தான் கேட்போம். சோதனை ஒன்று வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு அல்லா என்ன மௌத்தாக்குன்னு கேட்கப்படாது. நான் வாழ்றதுல நலவு இருந்தா என்ன வாழவை, நான் மௌத்தாகிறதுல நலவு இருந்தா என்ன மௌத்தாக்கு அப்படின்ட்டு. அது போற எல்லாமே அஸ்ஸலுக்க தான். பாருங்க எத்தனை அஸ்ஸலுக்க வருது, கிட்டத்தட்ட 8 அஸ்ஸலுக்க வருது. 8 அஸ்ஸலுக்க. அஸ்ஸலுக்கண்டா முதலாவது அஸ்ஸலுக்க பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன், ஹஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவான வாழ்க்கையிலும் பகிரங்கமான வாழ்க்கையிலும் உன்னுடைய பயத்தை கேட்கிறேன், உன்னுடைய அச்சம். இது முதலாவது, 8ல முதலாவது. இரண்டாவது وأسألك كلمة الحق في الرضا والغضب, யா அல்லாஹ் பொருத்தமான நேரத்திலும் கோபத்துடைய நேரத்திலும் உண்மையாய் பேசுவதை உன்னிடம் கேட்கிறேன். கோபத்திலையும் போய் பேசிடப்படாது, எல்லா நேரம் ஹக்க பேசுறவங்களா எங்களை ஆக்கியா அல்லாஹ். இரண்டாவது. மூன்றாவது وأسألك القصد في الفقر والغنى, செல்வத்திலும் ஏழ்மையிலும் நடுத்தரமான வாழ்க்கையை கேட்கிறேன். செல்வம் கூட்டிட்டு என்றதுக்காக வீண்விரயம் செய்யறதல், எல்லா காலத்திலையும் நடுத்தரமான வாழ்க்கையை கேட்கிறேன். நாலாவது وأسألك نعيما لا ينفذ, யா அல்லாஹ் அழியாத இன்பத்தை கேட்கிறேன். நம்ம உலகம் அழிஞ்சது, சொர்க்கம் அழியாத இன்பத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ். நாலாவது. ஐந்தாவது وأسألك قرة عين لا تنقطع, யா அல்லாஹ் துண்டிக்காத கண் குளிர்ச்சியை கேட்கிறேன். துண்டிக்கிற கண் குளிர்ச்சி வானா, உலகத்துடைய எல்லா இன்பமும் துண்டிச்சிருமா இல்லையா? அப்ப துண்டிக்காத கண் குளிர்ச்சி எங்க இருக்குது? ஆகிரத்தில். எத்தனாவது? அஞ்சாவது. ஆறாவது وأسألك الرضا بعد القضاء, யா அல்லாஹ் நீ முடிவெடுத்த விடயங்களை பொருந்தக்கூடிய பாக்கியத்தை கேட்க. கலா கதிரில் முடிவெடுத்தா யா அல்லாஹ் பொருத்தத்தை. ஆறாவது. ஏழாவது وأسألك برد العيش بعد الموت, யா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு சந்தோஷமான வாழ்க்கை. பர்தல் ஐஷனா என்ன? குளிரான வாழ்க்கையை கேட்கிறேன். மௌத்துக்கு பிறகு கபர்ல தொடக்கமே. ஏழாவது. எட்டாவது وأسألك لذة النظر إلى وجهك, யா அல்லாஹ் உன்னை பார்க்கிற பாக்கியத்தை இன்பத்தை கேட்கிறேன். இதாண்டே உள்ள தலைப்பு. லzzatan நظர், பார்வையின் இன்பம், அல்லாஹ்வை பார்க்கிற இன்பத்தை கேட்கிறேன். எட்டாவது. சரி, இது பார்க்கலாம் எப்ப? மௌத்து போறோம். அடுத்தது பாருங்க, வஷ்ஷௌக இலா லிகாஇக், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கும் ஷௌக்கை கேட்கிறேன். இதான் நான் சொன்ன ஷௌக். அப்ப உலகத்துல வாழ்ற காலமெல்லாம் 20 வயதிலிருந்தே ஷௌக்கு வந்துடும். 30 வயதிலிருந்தே ஷவுக்கு வரும். ஷவுக்குன்னா என்ன? நான் அல்லாஹ்வை சந்திக்கணுமே, நான் அல்லாஹ்வை வேறொன்றும் இல்லை. சில நல்லடியார்களை பாருங்க, எப்பயும் அல்லாஹ் அல்லாண்டே இருப்பாங்க. அவங்களோட ஆக கடைசி தீர்ச்ச அல்லாஹ்வை பார்க்கும். இது ஷவுக்குங்கிற, இது கல்புல உருவாக்கும்.
எங்களோட மனைவிமார கல்புல உருவாக்கும், பிள்ளைகளுடைய கல்புல உருவாக்கும். இதுக்கு ஷவுக், இதை உண்டாக்கும் அடிக்கடி. ஏன் உலகத்தில் உள்ள இன்பங்களை பத்தி நான் சொல்றேன். எந்த இன்பம் தொடரும்? ஒரு இன்பமும் தொடராது. அப்ப அலன் நஈம், ஆகப்பெரிய உயர்ந்த இன்பம் அஷ்ஷௌக் இலா லிகாஇக், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற பேராவல். ஃபீ கைரி ضرா முதிர்ரா, எந்த தீங்கும் இல்லாம உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ். வலா ஃபித்னத்தின் முதில்லா, வழிகெடுக்கும் இந்த ஃபித்னாலே மாற்றப்படாத உலகத்தில் கல்புல அந்த ஷவுக் இருக்கும். அல்லாஹும்ம ஸையின்னா பிஸீனத்தில் ஈமான், ஈமானுடைய அலங்காரத்தை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக. வஜஅல்னா ஹுதாதம் முஹ்ததீன், அல்லாஹ் நேர்வழி அடைந்தவர்களாக, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா. இந்த ஹதீஸுக்கு இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தனி கிதாபை எழுதி வச்சிருக்கிறார். அந்த ஒரு ஹதீஸுக்கு, ஒரு துஆக்கு ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து ஓத ஓத கல்புல ஷவுக் வரும். மற்ற ஆசைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு. பண்டைக்கு எங்களுக்கு என்னென்ன ஆசை வச்சிருக்கிறோமோ அனைத்து ஆசைகளும் அழிந்து போற ஆசைகள் தான். நிஅமத்துன் ஆரியா, எல்லாமே அழிந்து போற ஆசை தான். அழியாத ஒரே ஒரு ஆசை அல்லாஹுவை சந்திக்கிற ஆசை. ஏன் துனியா இருக்குது, லா தஅதிலு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊதா, கொசுடைய ரெக்கைக்கு கூட பெருமதி இல்லாத துனியா. அல்லாஹ் என்ன சொல்லிட்டா துனியாவை பத்தி? குல் மதாஉத் துனியா கலீல், உலகம் என்கிறது கொஞ்சம் கலீல். இதுல நாங்க ஆசை வச்சிட்டு இருக்கிறோம். இதுல நாங்க இப்ப எல்லாருக்கும் ஆசை என்ன? நாங்க நினைச்சோம் பணம், பணம், பட்டம், பதவி. இதுவும் நிஅமத்து தான், நிஅமத்து இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நிஅமத்துகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு. காரூனை விட செல்வந்தனாக இயலுமா? காரூனை விட எங்களுக்கு ஆசை பணத்தை சேர்த்து 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 இந்த நாட்டில் உலகத்திலே கோடீஸ்வரனாக மாறும். இது ஒரு நிஅமத், ஆனா அழிஞ்சிரும். காரூனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றார்? இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ். முழு பொக்கிஷத்தையும் கொடுத்திருந்தோம். ஆனா எங்க காரூன்? பூமிக்குள்ள. ஃபிரௌனை விட அரசியல் ஆசை. எல்லோருக்கும் அரசியல்ல வெற்றி அடையணும், நானும் பெரிய அரசியல்வாதி ஆகணும். இந்த நிஅமத் தொடராது. ஏன்? மிஸ்ர ஆண்ட ஃபிரௌன் என்ன சொன்னார்? அலைஸ லீ முல்கு மிஸ்ர். அவர் கேட்டார், இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா? எவ்வளவு அகங்காரம் இருந்திருக்கு. பண்டைக்கு ஒரு ஆளுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட எப்படி பேசுறார் பெருமையா. இதுக்கு முன்னுக்கு எவ்வளவு பேர் பேசினாங்க இவ்வாறெல்லாம். எங்க இப்ப ஃபிரௌன்? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, என்ற காலு கீழே ஒரு ஆறுகள் என்ற இல்லையா? ஃபிரௌன் கேட்டார். இன்பமா? ஆட்சி இன்பம், ஆனா முடிகிற இன்பம். பொருள் இன்பம், ஆனால் முடிகிற இன்பம். அல்லாஹ் இதனாலதான் நபியை பார்த்து சொன்னா, நபியே فَلَا تُعْجِبُكَ أَمْوَالُهُمْ وَلَا أَوْلَادُهُمْ إِنَّمَا يُرِيدُ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ بِهَا فِي حَيَاةِ الدُّنْيَا وَتَزْهَقَ أَنفُسُهُمْ وَهُمْ كَافِرُونَ. யார பணம், யார பிள்ளைகளும் உங்களை ஆச்சரியத்தை ஆக்கிரப்படாது நபியே. பாருங்க, இவருக்கு இவ்வளவு காசு இருக்குது, இவ்வளவு பெரிய ஆட்சியில் இருக்கிறாரே, இவ்வளவு பெரிய பதவி, இதை பார்த்து மட்டும் நீ ஆச்சரியப்படாதீங்க. சிலருக்கு நாங்க ஆட்சியை கொடுத்ததே அவனை வேதனை செய்யறது. அப்ப இவைகள் இன்பத்துடைய உச்சகட்டம் அல்ல, இன்பத்துடைய உச்சகட்டம் அல்ல இவைகள். ஏன்? கியாமத்துடைய நாளையில பணக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குது. என்ன? மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. பொருள் பிரயோஜனம் தரலையே, ஆட்சி அழிஞ்சிட்டே. சரி, பெண்களுடைய இன்பம். சிலர் பெண்களை இன்பமா சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் நீடிக்கும் பெண்களுடைய இன்பம்? உங்களுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யறதுக்காக வந்தவர். இவன் கிதாம் என்ற ஒரு பெண்ணை விரும்புகிறான். கிதாம் என்ற பெண்ணை
இவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? 3000 திர்ஹம் தீனார் தரணும் எனக்கு. ரெண்டாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யணும். அந்த பொம்புளைய விரும்புறதுக்காக இவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி 2 மூதேவி உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு மூதேவி சமூத் கூட்டத்துடைய ஒட்டகத்தை அறுத்தவன், இரண்டாவது மூதேவி அலி உங்களோட கழுத்தை அறுக்கிறவன். ஒரு பொம்பளையை விரும்ப போய் மூதேவியா மாட்டானா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்ப போய் மூதேவியாக மாறிட்டான். இது இன்பமா? இது இன்பம் அல்ல. பெண்ணுடைய இன்பம் இன்பம் அல்ல. சரி, சாப்பாடு, ஒவ்வொரு வகை வகையா சாப்பாடு இன்பம். அல்லாஹ் என்ன சொல்றான் காஃபிர்களை பார்த்து? ذَرْهُمْ يَأْكُلُوا وَيَتَمَتَّعُوا وَيُلْهِهِمُ الْأَمَلُ فَسَوْفَ يَعْلَمُونَ. நபி அவங்களை விடுங்க, நல்லா சாப்பிடணும். يَأْكُلُوا وَيَتَمَتَّعُوا, சாப்பிட்டு திரியட்டும் அவங்க. அல்லாஹ் சூரத்துல் முஹம்மதுல சொல்றான், வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயாகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம். ஆடு மாடுகள் திங்கிற மாதிரி திங்கட்டும், விடுங்க. வன்னாரு மஸ்வல்லஹும், அவங்களோட தங்குமிடம் நரகம்தான். சரி, சாப்பாட்டுடைய இன்பம் இன்பம் இல்லை. சரி, உடுப்புடைய இன்பம், நல்லா உடுக்கணும். நபி அவங்க பதுவாவே செஞ்சாங்க. தைஸ அப்துல் தீனார், தைஸ அப்துல் திர்ஹம், தைஸ அப்துல் ஹமீஸா. ஆடையுடைய அடிமை நாசமாகட்டும். அது இன்பமா? அப்போ ஆடை இல்லை. சரி, சிலருக்கு தூக்கம் இன்பம், நல்லா தூங்கும். எவ்வளவு நேரம் தூங்க? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஆள் சுபம் இல்லாம தூங்குறார். ஷைத்தான் சொல்றான், அலைக்க லைலுன் தவீல், நல்ல நீண்ட ராவரிக்கு படு, தூங்கு. நபி அவங்க சொன்னாங்க, அவன் அப்படியே தூங்கிட்டானண்டா, தாக்க ரஜுல் பால ஷைத்தானு ஃபீ உத்னி, அவன் காதில ஷைத்தான் சிறுநீர் கழிச்சிட்டான். தூக்கம் இன்பமா? அப்ப ஆட்சியும் இன்பம் இல்லை, அரசாங்கமும் இன்பம் இல்லை, பணமும் இன்பம் இல்லை, பெண்களும் இன்பம் இல்லை, சாப்பாடும் இன்பம் இல்லை. அப்ப உண்மையான இன்பம் என்ன? அல்லாஹுவை பார்க்கிறேன், இதுதான் இன்பம். சரி, உலகத்துல வாழும் பொழுது நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே என்ற ஷவுக் இருக்குது, ஆசை, இது இன்பம். இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே நினைச்சு பாரு. அது ஒரு தரமானது 5 தரமாக மாறும், 10 தரமாக மாறும். ஒரு நாளைக்கு 25 தடவை நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, ஷவுக், நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, நான் அல்லாஹ்வை சந்திக்கணுமே. அந்த ஷவுக்குள்ளவங்க இருக்கிறாங்களே, அது அல்லாஹ் அவங்களோட கல்ப, உலாயிகல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அல்லாஹ் அவங்களோட கல்ப தக்வாவுக்கு சோதிச்சிட்டா. அப்ப அல்லாஹ்வை எப்ப பார்க்கிறது? இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள். உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்கலுமா? பார்க்கலாம். ஆனா சக்கராத் வரும் வரைக்கும் எங்களோட உயிர் துடிக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணுமே. அல்லாஹ்வை பார்க்கணுமே என்ன செய்யணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துடிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப உலகத்துக்கு வந்தாங்களோ துடிச்சிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வை பார்க்கணுமே. ஷௌகா,